கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆலம்பாடி காட்டில் அறுவடை செய்யப்பட்ட சோளம் காட்டிலேயே முட்டுமுட்டாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மர்ம நபர்கள் காட்டில் வைத்த தீ மளமளவென பரவி குவித்து வைக்கப்பட்டிருந்த சோளம் கருகி நாசமானது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்தனர். ஆலம்பாடி 2-3 ஏக்கருங்க அறுத்து வச்சிருந்தேங்க. விலைவாசி ஏறுன்னு வச்சிருந்தேங்க. எவனே நெருக்கி வச்சு எழுந்திரிச்சிங்க. எனக்கு 3 ஏக்கர் நஷ்டமாயிடுச்சுங்க. பார்த்து நீங்க தாங்க நஷ்டம் செய்யணும். நஷ்டம் 3 ஏக்கருங்க. ஒரு 2 3 ஏக்கர் சொல்லுங்க. சொந்த ஒரு முடியனூர். நாங்கள் ஆடு மேய்க்கிறது தான் எங்களுக்கு தொழில். ஆடு மேய்ச்சிட்டு நான் சோளக்காட்டில் காலைல 8:30 மணிக்கே தீ பிடிச்சிக்கிச்சு. நாங்கள் சொல்லி பார்த்தோம், யாரும் கேட்கல. திரும்பி 12:30 மணிக்கெலாம் பிடிச்சிட்டு காடு பூரா பிடிச்சிக்கிச்சு. அதனால் எங்கள் பொருளை நாங்கள் பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஆலம்பாடி ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7-10 ஏக்கர் சோளம் முட்டாக குமிச்சு வச்சுருந்தது எரிஞ்சிச்சு. ஃபயர் வண்டி வந்து அமுச்சிட்டு திட்டக்குடி வட்டம் ஆலம்பாடி கிராமம் ஒரு 100 ஏக்கருக்கு மேலே வந்து சோளம் வந்து பாதி அடித்து பாதி அடிக்காது ஃபுல்லாக எரிஞ்சு போச்சுங்க. யாரும் ஒரு மர்ம நபர் யாரோ தீ வச்சுட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிஞ்சு போய் எல்லாம் அவங்க அடிச்சாங்க. விவசாயி எல்லாம் இந்த வருஷம் விலை ரொம்ப கம்மி, 1700 800 மேலே போகலைங்க. இதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு உரிய ஒரு நிவாரணம் அளிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. தீயணைப்புத்துறை எவ்வளோ வந்து வருங்க கட்டுப்பாட்டில் இருக்க ஒன்றும் கட்டுப்பாடு ஏகத்துக்கு எரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக மக்கள் பாவம் வட்டிக்கு வாங்கி வசதிக்கு வாங்கி அவங்க பயிர் பண்ணுறாங்க. இது அடிச்சு தான் அந்த வட்டி கடனை எல்லாம் அடைக்கணும். எங்களுக்கு ஒரு நிவாரணமா ஏதோ ஒன்று உதவி பண்ணி மு.க. ஸ்டாலின் ஐயாவை கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. போலீஸார் வந்தாங்கன்னா போலீஸார் யாரும் இன்னும் வரலைங்க. இனிமேல் வருவாங்க. இப்போதான் தகவல் கொடுத்துருக்காங்க. இன்னும் யாரும் வரல. இனிமேல் தான் வருவாங்க.